பிறகும் பாரதி உலகெங்கிலும் நினைக்கப்படுகிறார். அவரை நாம் நினைக்கிறோம் என்பதல்ல, நான் நினைக்கப்படுவேன், என் மரணத்திற்கு பிறகும் வாழ்வேன் என்று அவர் பாடி வைத்தார். அந்த பாடலைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பாரதி இப்படி துவங்கினார்: நோவாலே மடிந்திட்டான் புத்தன். ஆம், தன் வாழ்நாளின் இறுதி நாளில் சுண்டா என்கிற ஒரு கொல்லனின் தோட்டத்தில் அன்போடு பரிமாறப்பட்ட கெட்டுப்போன பன்றி இறைச்சியை உண்டதால் புத்தன் இறந்து போனான். நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். புத்தன் இறைச்சி சாப்பிட்டானா என்று ஆச்சரியப்படாதீர்கள். பௌத்தம் உண்பதை தடுக்கவில்லை, கொல்வதை தடுக்கிறது. அறியாமல் கொல்லப்பட்ட உணவை உண்பதை பௌத்தம் தடுக்கவில்லை. கொஞ்சம் கெட்டுப்போன பன்றிக்கறியை சாப்பிட்ட புத்தன் உடல்நலம் குன்றி இறந்து போனான். இந்த வரலாற்று செய்தியை அறிந்து வாசித்து வைத்துக்கொண்டு பாரதியார் எழுதுகிறார்: நோவாலே மடிந்திட்டான் புத்தன். அடுத்து வந்த அந்தணனாம் சங்கராச்சாரியாரும் போனான். காலடியில் பிறந்து 29 ஆண்டுகளே வாழ்ந்து அத்வைதம் என்கிற தத்துவ மரபை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய சங்கரர் மாண்டு போனார். பாரதி பாடினான். அதற்கடுத்து வந்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். மகாபாரதம் என்கிற ஒரு மாபெரும் காப்பியத்தை நடத்தி போன கண்ணன் என்கிற கதாபாத்திரத்தின் மரணத்தோடு தான், அல்லது கண்ணன் என்கிற கடவுளின் மரணத்தோடு தான் மகாபாரதம் முடிகிறது. மகாபாரதத்தின் கடைசி காட்சி தனிமையில் ஒரு காட்டில் ஒரு மரக்கிளையில் படுத்துறங்கிய பகவான் கிருஷ்ணரின் பாதங்களை ஒரு மானின் உடலென்று மயங்கி ஒரு வேடன் எய்த அம்பு, விஷம் தோய்ந்த அம்பு உள்ளங்காலில் பாய்ந்து கிருஷ்ணர் இறந்து போகிறார். இதை பாடலில் பாரதி குறிக்கிறான். ராமனுக்கும் அப்படித்தான். சீதையை பிரிந்து சீதை மரணமடைந்த செய்தி கேள்விப்பட்டு அவள் பிரிவு துயரை தாழ மாட்டாமல் சரையு நதியிலே மூழ்கி மாண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறார் ராமன். அப்படித்தான் வால்மீகி ராமாயணம் பேசுகிறது, எழுதியிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பாரதி வரிசைப்படுத்துகிறான். இப்போது திரும்ப கேளுங்கள். நோவாலே மடிந்திட்டான் புத்தன், கண்டீர் அந்தணனாம் சங்கராச்சாரியான் மாண்டான். அதற்கடுத்து வந்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான். தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பார்புகளும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். பார் மீது நான் சாகாது இருப்பேன் காண்பீர் என்று பாரதியார் எழுதினார். காண்கிறோம் தானே?